அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ அவன் போட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஒன்று க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க 12/8/2025. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால மேபி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். லாஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ கொஞ்சம் முன்கூட்டி அப்ளை பண்ணிடுங்க. சரி, ஓகே. அந்த அப்ளை நம்ம கொடுத்தோம்னா நம்ம இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கான பாஸ்வேர்ட்லாம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓடிபி அனுப்புவாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க, ரைட்டா? ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸுக்கு வரலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு வந்தது. நான் எங்கடா ஓடிபி காணுமேன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணால் அது ஸ்பேம் ஃபோல்டரில் வந்தது. ஸோ ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணி பாருங்கள், ஓடிபி வரும், ரைட்டா? ஸோ பக்கத்தில் அந்த வெரிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் அந்த ஓடிபி வருது. அந்த ஓடிபி தான் நான் சொன்னேன் ஸ்பேம் ஃபோல்டரில் வருது. மேபி இன்பாக்ஸுக்கு வந்தால் இன்பாக்ஸில் பாருங்கள். சப்போஸ் இன்பாக்ஸில் வரல சார்னா எங்கே காணமே வரலையேன்னு கவலைப்பட வேணாம். ஸ்பேம் ஃபோல்டரை வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும், ரைட்டா? ஸோ அதில் வரக்கூடிய ஓடிபி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து இமெயில் வந்து நம்ம வந்து உண்மையாக வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோமா, நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஓடிபி வந்தால் ஓப்பன் பண்ணி பார்க்குறோமான்றது. ஏன்னா இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்க தெரியலனா அப்போ வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா? அதுக்காக தான் இது. அதே மாதிரி மொபைல் நம்பருக்கும் இதே தான் வந்து ப்ரொசீஜர், ரைட்டா? ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அது வழக்கம் போல் வந்து ஓடிபி அனுப்புகிறாங்க, எஸ்எம்எஸில் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலரில் கத்திரிப்பூ கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிடுங்க, ரைட்டா? ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டும் கொடுக்கணும். ரெண்டுத்துக்குமே ஓடிபி வருது. அதை வெரிஃபை பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ரைட்டா? ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் பேசிக் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும். ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம பாஸ்வேர்டு வேணும் கூட இதை வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லியிருக்கு. இங்கே அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து போகுது, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியாக நோட்டிஃபிகேஷனை பார்க்கல அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கல அப்படின்னா ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்லாம் என்னென்ன சைஸில் தேவைப்படுது நான் சொல்கிறேன், பின்னாடி இதில் காட்டுவாங்க. அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் டெமோவுக்காக தான் அப்ளை பண்ணுறேன், வந்து அப்ளை பண்ணல. சும்மா வந்து என்னென்ன கேட்குது அப்படின்றத நான் பார்க்குறேன், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேப்பராக இருக்கீங்களா பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அகாடமிக்கா, லாங்குவேஜா, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரா, பிசிக்கல்னு கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ்னா தமிழ், இங்கிலீஷு, மற்றெல்லாம் வந்து அகாடமியில் வரும். கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர், பிசிக்கல்னா ஃபிசிக்கல் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார்ம் வருது. அது பாருங்கள், எனக்கு லோட் ஆகலை, சர்வர் ப்ராப்ளம் ஒன்றுன்னு வந்துச்சு, ஆனால் வரல. ஸோ மறுபடியும் நான் மேலே போய்ட்டு அந்த போஸ்ட் கிராஜுவேட் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓப்பன் ஆக பாருங்கள். ரெண்டாவது டைம் நான் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ அதுக்கு நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அந்த போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறேன் இன்னொரு டைம். இப்போ பாருங்கள் தமிழ், இங்கிலீஷ் வருது. ஸோ ஃபஸ்ட் எனக்கு வரல, ரெண்டாவது டைம் வருது. ஸோ வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சர்வர் பிஸி இல்லாத டைமாக பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அந்த சப்ஜெக்ட் எனக்கு வருது, தமிழ், இங்கிலீஷ் வந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? மேக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன குட்டி பாக்ஸுங்க ஐ ஹேவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து அந்த க்ரீன் கலரை டச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்மளுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் நம்ம கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக் டைப் பண்ண கேபிட்டல் லெட்டர் தான் வருது. அதுக்கு நம்ம பேர் முடிச்சதுக்கப்புறம் இனிஷியல் வந்து கொடுக்கணும், ரைட்டா? இஸ் தர் எனி நேம் சேஞ்ச், நீங்கள் ஏதாவது நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு கேட்குது. அப்படி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கெஜெட்டில் கொடுத்துருந்தா அதை கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ரைட்டா? அப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குது, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது வேலிட் போட்டு ஐடி கார்டு. ஸோ ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கார்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, அதனோட நம்பரும் வந்து கேட்குது. ஸோ அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும், பேன் கார்டு கொடுத்தா பேன் கார்டு நம்பரு. ஸோ அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் அதில் காட்டும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கான நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்போம். ஸோ அதனால் ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு நம்பரை கூட கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இங்கே என்ன ஐடி கார்டு கொடுக்குறீங்களோ அந்த ஐடி கார்டை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் நம்ம 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணுன்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியும். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு சர்டிஃபிகேட்டில் ஒன்றா இருக்கும், டேட் ஆஃப் பர்த்ன்றது உண்மையான டேட் ஆஃப் பர்த் கேக் வெட்டி கொண்டுறதெல்லாம் வேறு டேட்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா நேமு, அம்மா நேமு, நேஷ்னாலிட்டி, ஒரு ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து கேட்குது. இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்பா நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட்டில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க, அம்மா நேம் கொடுங்க, லாஸ்ட்டில் இனிஷியல் கொடுங்க. நேஷ்னாலிட்டி வந்து நம்ம இந்தியன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடத்துக்கு மேலாக நான் வந்து அப்ளை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு ட்ரிப் பண்ணி முக்கியமானதை மட்டும் கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ரைட்டா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். எல்லா விவரங்களும் பொறுமையாக கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியனா அதர்ஸான்னு கேட்குது, நம்ம இந்தியன் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, அதர் ஸ்டேட் வந்து அதர் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. ரிலிஜியன் அப்படின்றது இந்துனா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்குது. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கம்யூனிட்டி கொடுத்தோடனே அதுக்கு நான் சப் இது கேட்கும், சப் கேட்டகரி. உதாரணத்துக்கு நான் எம்பிசி அப்படின்னா வன்னியரா அந்த மாதிரிலாம் அது கேட்குது. ஸோ வன்னிக்குள்ள சத்திரியர் அப்படின்றதுனால நான் வன்னிக்குள்ள சத்திரியன்றதை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது நீங்கள் எதை வேறு கம்யூனிட்டியை சூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன சப் கேட்டகரி வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டதான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அந்த எஸ்ஆர்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, அத்தாரிட்டி அப்படின்னு கேட்குது. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட், நம்மளுடைய ஜாதி சான்றிதழ் எந்த தேதியில் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் கொடுத்தாங்கன்றாங்க. அதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து டேட்டு மந்த் இயர்லாம் போட்டிருக்கோம், அதை பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், நம்ம ஜாதி சான்றிதழோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஃபில் பண்ண சொல்லுது. ரைட்டா? ஸோ அதை கொடுத்துட்டு அது ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் வந்து பாருங்கள், ஏ சர்டிஃபைட் தட் ஆல் த அபவ் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ பேசிக் டீட்டெயில் தான், ஆனால் எந்த ஒரு டீட்டெயிலும் தப்பு இல்லாமல் பொறுமையாக கொடுங்க. நீங்கள் ஒருவேளை கம்ப்யூட்டர் சென்டரில் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையில் டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க, அவங்க வந்து ஒரு செட்டு கொடுத்துட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, உங்கள் டாக்குமெண்ட்டோட விவரங்கள் வந்து சரியாக பண்ணுறாங்களா நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். நீங்கள் பாட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு அப்ளை பண்ணி ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்ணில் பார்த்துக்கோங்க. ஐ ஹவ் செலக்ட் த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி, நான் வந்து எம்பிசி சூஸ் பண்ணியிருக்கேன், பின்னாடிலாம் வந்து கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதை க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அட்ரஸ் வந்து கேட்குது. ஸோ வந்து முழுமையான முகவரி கொடுத்துக்கோங்க. ரைட்டா? அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சைடில் பாருங்கள், டோர் நம்பர், பில்டிங் ஸ்ட்ரீட்டு, சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே வந்து கேட்குது. ஸோ வந்து அந்த ஃபஸ்ட் பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் முழுமையாக முகவரி, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, அவங்களுடைய முழுமையான முகவரியை கொடுத்துருங்க. ரைட்டா? வித் பின்கோடோட கொடுத்துருங்க. அதெல்லாம் பின்கோடெலாம் கீழே கூட வந்து கேட்குது பாருங்கள், பின்கோடு கீழே கேட்குது, ஸ்டேட்டு வந்து கேட்குது. பட் இருந்தாலும் அந்த பாக்ஸ்லேயே வந்து அவங்க ஃபுல் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம கமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுமையான முகவரி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அட்ரஸ் வந்து சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வந்து காட்ட முடியாது. இப்போ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் வந்து காட்ட முடியாது, அதெல்லாம் ப்ளர் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா ஒரு பர்சனல் விஷயங்களை வந்து யூடியூப்பில் காட்டும்போது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் யூடியூப்போட பாலிசியை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்துட்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் ஃபோட்டோ, இமெயில் ஐடி, அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட விவரங்களை வந்து யூடியூப்பில் காட்டக்கூடாதுன்னு சில யூடியூப்பில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் சில விஷயங்களை வந்து நான் ப்ளர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரைட்டா? எல்லாமே வந்து ஷோ பண்ண முடியாது. உங்களுடைய முகவரி நீங்கள் கொடுத்துவோங்க. இந்த பேஜில் ஒன்று தான் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டுமே மேலே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு, எனக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறுனா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ முகவரி தான் இதில் எந்த ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜும் இதில் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்டு அதெல்லாம் வந்து அதிலே வருது. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. மென்ஷன் அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஒன்று இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா அதை மாறணும், அதை கொடுக்கணும். இதில் பாருங்கள், மென்ஷன் அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸில் அதை கொடுக்கல, அது கிளிக் பண்ணால் வருது மென்ஷன் அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்றத வருது. ரைட்டா? சரி, அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்கை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் சேம் தான் நமக்கு. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சேம் டிஸ்ட்ரிக்கே கொடுத்துக்கலாம். ஒரு வேளை அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, பர்மனெண்ட் அட்ரஸுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிகேஷன் இதுக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் மாற்றி கொடுத்துக்குவாங்க. ஓகேவா? ரெண்டு ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ ரெண்டு அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரே டிஸ்ட்ரிக் தான். ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஒன்றா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பின்கோடு அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ பின்கோடு அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே பின்கோடு கொடுக்கணும். ரைட்டா? இந்த பக்கங்கிறது பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. ரைட்டா? இது பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இந்த பக்கங்கிறது கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம சேனலில் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல் முறையாக பார்க்குறீங்க, இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி சார்ந்த அப்டேட்டுகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ அதனால் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் யூடியூப்பை. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்னோடய அட்ரஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு டெமோக்காக நான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்தேன்னு போட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஸ்டெப்புக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகுது. ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிட்டோம். நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்தலாம். இது கூகுளோட இது வந்து கேட்குது. சரி, ஓகே. அடுத்தது வந்து இங்கே மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆம் கொடுத்தோம்னா நம்ம என்ன விதமான மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற அந்த டீட்டெயிலாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் இல்லை அப்படின்னா நம்ம நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் கொடுத்தீங்கன்னா மேபி இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லும் ஃபைனலாக. நான் வந்து அதெல்லாம் இல்லாதனால எனக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்கல. மாற்றுத்திறனாளிகள், பிஎஸ்டிஎம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எஸ்ஜிடி இப்போ ஒர்க் பண்ணுற இடைநிலை ஆசிரியர் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது. ஸோ 10th 12th டிப்ளமோ படிச்சு தான் டிப்ளமோ, இல்லைன்னு விட்டுருங்க. யூஜி, பிஜி, பிஎட்டு, அங்கே சீனியர் டிப்ளமோ இன் ட்ரைனிங் போட்டிருக்கீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிக்காக இருக்கா, டிக்கு எடுக்க முடியல. அது எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்குது. அந்த சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங்னு முடிச்சிருந்தா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம நோ கொடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றபடிக்கு 10th 12th யூஜி, பிஜி, பிஎட் இது கம்பல்சரி நம்ம டிக் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணும்போது நான் 2 விதமான எரரை வந்து பார்த்தேன். ஒன்று என்ன அப்படின்னா, அகாடமிக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணதை கொடுக்குறோம். இயர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம ப்ரொஃபஷனல் அல்லது நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்குது, அதை பார்த்து போடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வந்து அகாடமிக்கில் நம்ம படித்தோன்னு கேட்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ரைட்டா? அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு 10th கேட்குது. 10th 12 ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது 10th மார்க் ஷீட்டோட நம்பரு, அப்புறம் மந்த், மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரில் பண்ணிங்களா ப்ரைவேட் பண்ணிங்களான்னு கேட்கும். அது நம்ம ரெகுலர் ப்ரைவேட்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தா அது, இல்லை சிபிஎஸ்சின்னு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழ் மீடியம், தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் படிச்சிங்களான்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கணும். ரைட்டா? நேம் ஆஃப் த ஸ்கூல், இன்ஸ்டியூஷன், எந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன 10ஆம் வகுப்பு எங்கே நீங்கள் படிச்சிங்களோ அந்த பள்ளியினோட பெயரை வந்து முழுமையாக வந்து கொடுத்துக்கோங்க. ரைட்டா? அப்புறம் மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங், எந்த மந்தில் நம்ம பாஸ் பண்ணணும்னு கேட்குது. அப்புறம் பர்சன்டேஜ் 10th ஒவ்வொன்றுமே 10th 12th யூஜி, பிஜி, பிஎட் எல்லாத்துக்குமே நம்ம எத்தனை பர்சன்டேஜில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோன்றதை முதல்ல கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் செமஸ்டர்டு இதை பார்த்து வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா விதமான, அதாவது 10th 12th யூஜி, பிஜி, பிஎட் எல்லாத்துக்கும் எத்தனை சதவீதத்தில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், இந்த டேட்டு மந்த்லாம் நான் வந்து இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் வந்து கீழே இருக்கிற அந்த மந்த்லாம் வரல. அதுக்கு என்னென்னா இது சரியாக லோட் ஆகலை பேஜ், அதாவது சர்வர் ப்ராப்ளம்ன்றது. பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, இந்த இயருக்கு நேராக பாருங்கள், ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இயரை மாற்றுறது, அதை கிளிக் பண்ணோம்னா மந்த் வருது. அதுக்கப்புறமா இயர் மாற்றினோம்னா அந்த மந்த் வந்து நமக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு அது மாதிரி மந்த் ஷோ ஆகலைன்னா அந்த இதை வந்து அந்த குட்டி ஏரோ மார்க்கை வந்து டச் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டச் பண்ணால் இயர் மாறும். இயர் மாறும்போது மந்த் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இயரை வந்து மாற்றிக்கலாம். ரைட்டா? இது ஒரு எரராக எனக்கு வந்தது. என்னடா நம்ம ஜூனில் ஜாயின் பண்ணியிருப்போம், ஆனால் மார்ச் தான் காட்டுது, ஜனவரி அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் தான் காட்டுது, கீழே வந்து காட்டல என்ற ஒரு எரர் வந்தது. ரைட்டா? ஸோ 12th 10th என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 12th. ரைட்டா? சர்டிஃபிகேட் நம்பரு, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக ப்ரைவேட்டாக, அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த போர்டில் படிச்சிங்க, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்ஆ, மெட்ரிக்னு கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக பார்ட் 1ல் படிச்சிங்கன்னு கேட்கும். அப்புறம் மந்த்து, இயர் ஆஃப் பாசிங், எந்த ஆண்டு எந்த மந்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும். ரைட்டா? ஸோ இதுதான். இதில் வந்து 10th வந்து கிடையாது. இப்போ பாருங்க 12th பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றத கரெக்டாக அந்த இயரில் வந்து சூஸ் பண்ணணும். பாருங்கள், இதெல்லாம் மந்த்லாம் எனக்கு சரியாக வந்து ஷோ ஆகலை. அதுதான் நான் சொன்னேன். அந்த மந்த் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் தான் வருது, கீழே கருத்து எதுவும் வரல. அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம 10th 12th ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ரைட்டா? அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஷோ ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் இயர் டைப் பண்ணும்போது பாருங்கள், இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் சின்ன ஒரு குட்டி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு மந்த் வருது. எனக்கு அந்த மந்த் வரல. நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது என்னடா 3 மாதம் தான் காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏப்ரல் மேன்றது எப்படி சூஸ் பண்ணுவேன்? சூஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறமா நான் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்னா, இது ஏன் வரலன்னு மறுபடியும் லோட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அந்த பேஜ் வந்து சரியாக லோட் ஆகலை. ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஸி டைமில் பண்ணாதீங்க. காலையில் இயர்லி மார்னிங்னு சொல்கிற மாதிரி ஒரு 10 மணிக்குள்ளே பண்ணுங்கள், அல்லது நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் வந்து சர்வர் வந்து பிஸியாக இருக்காது. ரைட்டா? ஸோ இந்த எரர் தான் மெயின் எரர்.
அதுக்கு மட்டும் பர்சன்டேஜ் மார்க் கிரேடுன்னு கேட்குது. 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் எக்ஸ்ட்ராவாக. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2005 பாஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு டிகிரி, ரைட்டா, முடிச்சிடுறீங்க. ஆனால் அரியர் வச்சு 2006 தான் முடிக்கிறீங்க. அப்போ அந்த பீரியடு வந்து 2005 தான் கொடுக்கணும். நீங்கள் பாஸ் பண்ணது வேணும்னா 2006 கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பாஸ் பண்ணதே 2006, அந்த பீரியட் வந்து நம்ம போகக்கூடாது. அப்போ நீங்கள் டிகிரி 3 வருஷத்துக்கு பதிலாக 4 வருஷம் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ வந்து எரர் வருது, ரைட்டா. ஸோ அகாடமிக் இயர் தான் அந்த பீரியட் கணக்கு. நீங்கள் ஒரு யூஜி டிகிரியை வந்து 3 வருஷம் முடிக்காமல் 5 வருஷம் கழிச்சு கூட 2-3 அரியர் வச்சு கூட முடிச்சிருப்பீங்க. அது கணக்கு கிடையாது. நம்ம ரெகுலராக போய் படிக்கிறோம்ல, அந்த 3 வருஷம் தான் வந்து பீரியட் டைம், ரைட்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் யூஜி பாஸ் பண்ணிட்டீங்க, பிஜி எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, அதில் அரியர் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறீங்க. யூஜி வச்சு பிஎட் படிக்கலாம். ஆனால் வந்து எம்எஸ்சி அதுக்கப்புறமா தான் முடிச்சிருப்பீங்க அந்த பிஎட் படிக்கும்போது. அப்போ எப்படி பீரியட் போடுவீங்க? அந்த நீங்கள் அரியர் வச்சு வந்துட்டீங்க இல்லையா, அதுதான் பீரியட் டைம். நீங்கள் பாஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணதை பாஸ் பண்ண தனியாக மந்த் இயர் போட்டுக்கோங்க. பீரியடுன்றது காலேஜுக்கு போய் நம்ம 2 வருஷம் பிஜி படிச்சிருப்போமா, அதுதான் கணக்கு. நீங்கள் அதை தான் வந்து போடணும். இல்லைனா வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும், அது வந்து சப்மிட் ஆகலை. அது வந்து இயர் வந்து மாற்றி வருது. அதே மாதிரி ஒரு டிகிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம 2 டிகிரி படிச்சிருப்போம். அப்படி தான் வரணும். 2 ஒரே டைமில் பண்ண மாதிரி நம்ம இயர் மந்த்தில் ஏதாவது தப்பாக சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெட் கலரில் எரர் வருது, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகலை. ஸோ அதனால் அப்ளை பண்ணும் பொழுது அந்த பீரியட் போடுறீங்க இல்லையா, அதை கவனமாக போடுங்க. அது அரியர் வச்சு பாஸ் பண்ணதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம காலேஜுக்கு போயிட்டு 3 வருஷம்னா 3 வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம் படிச்சிருப்போமா, அதுதான் கணக்கு. அதை தான் நீங்கள் போடணும். உதாரணத்துக்கு இப்போ 2025னா 2025 நம்ம ஏப்ரல் மேலே முடிச்சிருப்போம், ரைட்டா. ஸோ அந்த பீரியட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இல்லைனா எரர் வருது. எனக்கு அது ஒரு எரர் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிகிரி வந்து நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி டைரக்ட் டிகிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஈக்குவலன்ட் டிகிரி பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ஜிஓ நம்பரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த இயருக்கு எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் இருக்குது. அந்த மந்த் வரல. அப்போ என்ன பண்ணால் இயருக்கு நேராக ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன குட்டி ஏற மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் மந்த் வருது. அப்போ இயர் மாறுது, 2006 2007ன்னு மாறினாலும் பரவாயில்ல. மந்த் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இயரை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த எரர் வருது பாருங்கள், அந்த மந்த்தெல்லாம் காட்டாமல் இருக்குது. இது வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி கொடுக்கும்போது மந்த் வர மாட்டேது, இயர் ஆஃப் பாசிங் வர மாட்டேது. ஸோ அதனால் இன்னொரு டைம் வந்து டபுள் டைம் நம்ம டச் பண்ணி அது வர வைக்கணும். ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோ. பாருங்கள், இப்போ வந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மார்க் ஷீட்டும் பண்ணணும். கன்சல்டேட் மார்க் ஷீட்னா சிங்கிள் மார்க் ஷீட்டாக இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம். செமஸ்டர் மார்க் ஷீட் தான் இருக்குது சார், கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லைனா நோ ப்ராப்ளம். எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டும் சிங்கிள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்க சொன்ன அந்த கேபிக்குள்ளே வந்து பிடிஎஃப் மாற்றி அப்லோட் பண்ணிவிடுங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி கரெக்டாக போட்டுக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடின்னு ஒன்று கேட்கும். ஸோ அதுவுமே எல்லாத்துலேயுமே கேட்கும். மோட் ஆஃப் ஸ்டடினா ரெகுலரில் படிச்சிங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தான் பர்சன்டேஜ் மார்க்கு. அப்புறம் மீடியம் தமிழில் நீங்கள் யூஜியுமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம்லாம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் தமிழ் கொடுங்க, நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்றது 1ஆம் வகுப்பு ரெகுலர், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தாலும் சரி, கரஸில் படிச்சிருந்தாலும் சரி, பிஜி வந்து யூஜி இருந்தாலும் சரி, எல்லாம் எலிஜிபிள் தான். பட் என்ன படித்தோமோ அதுங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வியில் படித்தோமா இல்லை ரெகுலரில் படித்தோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதில் வந்து மோட் ஆஃப் ஸ்டடியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. பர்சன்டேஜ் அதை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். யூஜி பிஜி எல்லாத்துக்குமே வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கணும், ரைட்டா. நான் யூஜி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நம்ம பிஜி பிஎட்லாம் வந்து இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எப்போ பாஸ் பண்ணோம், அந்த பீரியடு எதில் பண்ணோம், அப்புறம் மீடியம் என்ன, பர்சன்டேஜ் என்ன, ரெகுலரில் பண்ணோமா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணோமா. ஸோ இந்த விவரங்கள் தான் வந்து திரும்ப கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்குது. ஒரு நம்ம யூஜிக்கு என்ன அப்ளை பண்ணுறோமோ டீட்டெயில் வருதோ அதுதான் பிஜிக்கு வருது, அதுதான் பிஎட்டுக்கு வருது. ஸோ வந்து நீங்கள் இதில் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இயராக பாஸ் பண்ண இயர், மந்த்து மற்றும் பீரியட் ஆஃப் ஸ்டடி அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வந்து போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து அதுவும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றுலையுமே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜில் பாஸ் பண்ணுன்றதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதை கொடுத்துட்டு அந்த சின்ன டிக் பாக்ஸில் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டு யூ வாண்ட் கிளைம் த ரெசர்வேஷன், நீங்கள் பிஎஸ்டி வந்து கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து அப் டு யூஜி, பிஜி மற்றும் பிஎட் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், கேட்க பாருங்கள், 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பிஎஸ்டிஎம் டீட்டெயில், அப்புறம் +1 +2க்கான பிஎஸ்டிஎம் டீட்டெயில், அதுக்கப்புறம் யூஜி, அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் பிஎட், இத்தனை பிஎஸ்டிஎம்முக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். அதை டீட்டெயிலும் கொடுக்கணும். பின்னாடி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது அது கேட்பாங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ரைட்டா. ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
வச்சு ஏற்கனவே வச்சுருந்தா நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ்னா நான் அது நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். ஸோ அடுத்தது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ். ஸோ அது வந்து நம்ம எந்த சென்டர் அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா அப்படின்னு கேட்குது. எஸ்என்எஸ் கொடுங்களா நோ கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 போட்டிருக்கு. அப்புறம் சர்டிஃபிகேட் தட்டும் போட்டிருக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரைட்டா. ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர். ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இடைநிலை ஆசிரியர்களாக நீங்கள் பணியாற்றிருக்கீங்கன்னா அதில் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா அதுக்கான டீட்டெயில் கேட்குது. இல்லைனா நம்ம நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே இடைநிலை ஆசிரியராக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ரைட்டா. அரசு பணியில் ஏற்கனவே எஸ்ஜிடியை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரிசர்வேஷன். அது நோட்டிஃபிகேஷனில் கூட அந்த வேக்கண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டைப் ஒர்க் பண்ணுறீங்கலாம் கேட்குது. அதை கொடுத்துக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லைனா நம்ம இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அது. ரைட்டா. அந்த குட்டி பாக்ஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். ஆர் யூ ஒர்க்கிங் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் அரசு பணியில் ஏதாவது ஒர்க் பண்ணிங்களா, இந்த நம்ம டீச்சராக இல்லைனாலும் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டாலே 99% முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் வரும். ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் டைப்பு. எஸ்எல்சி வந்து 500 கேபி, ஹெச்எஸ்சி 500 கேபி, யூஜி இருக்கு இல்லையா, அது வந்து 200. அதாவது யூஜி பிஜி வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் 250 கேபி தான் இருக்கணும். எல்லாமே 500 கேபின்னு பண்ணிடாதீங்க. யூஜி பிஜிக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அது பிஎட் பாருங்கள். பிஎட் கூட 500 போட்டிருக்கான். ஆனால் யூஜி பிஜிக்கான ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் 250 கேபி தான் இருக்குது. ஸோ இந்த 500 250 சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் அதை பட்ட 500னா நீங்கள் 400 350 அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து நம்ம கொடுத்தோம்ல, அந்த எந்த ஐடி கார்டு கொடுத்தோமோ அதை தான் அப்லோட் பண்ணணும். அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து படித்ததில் நமக்கு டிசிலையோ அல்லது கேரக்டர் சர்டிஃபிகேட்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒன்று அப்லோட் பண்ணணும். அப்புறம் கெசட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே வாங்கியிருக்கணும். இது போன வருஷம் அதுக்கு 3 வருஷம் வாங்கினதை யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கினதை யூஸ் பண்ணுங்கள். வாங்கலைன்னா இப்போ வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி அதை கெசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். ரைட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லைன்னா எல்லா செமஸ்டரும் யூஜி எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக அவங்க சொல்லக்கூடிய 500 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ரைட்டா. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா, இந்த சூஸ் டாக்குமெண்ட்ன்றதை கொடுத்துட்டேன். ஆனால் கிளிக் ஹியர் அப்லோடுன்றதை கொடுக்கல. அதுக்கு ஒரு எரர் காட்டுது. அப்போ சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் அப்லோடுன்றதை கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாமே அது மாதிரி கொடுத்துட்டு நான் ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்ளிகேஷன் முழுமையாக வந்து ஷோ பண்ணி காட்டுறாங்க. நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ எல்லாமே இருக்குது. ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எடிட் பண்ண முடியும். ரைட்டா. ஸோ அதனால் முழுமையாக நம்ம என்னென்ன விவரங்கள் கொடுத்தோமோ அதெல்லாம் காட்டுது. அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் அப்லோடுன்னு சைடில் காட்டுது. நம்ம தேர்வு கட்டணம் எஸ்சி இருந்தால் உங்களுக்கு 300 நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு 600 அது 300 350 போட்டுறது செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா. ஸோ நிறைய வந்து இதில் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும். இதையே 2-3 டைம் கேட்கும். ஐ கன்ஃபார்ம் த அபோவ், ஐ அக்ரி அப்படின்னு கேட்குறதே ஒரு 2 டைம்ஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதே வரும். ஸோ வந்து நான் வந்து மறுபடியும் இப்போ அதே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் டிக்ளரேஷன் கேட்கும். அதுக்கும் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் வந்து பேமெண்ட் ப்ரொசீஜருக்கு போகுது. ஸோ ஆன்லைனில் நம்ம ஏடிஎம் கார்டோ இன்டர்நெட் பேங்கிங்கோ ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்லைன் மூலியமாக நம்ம வசதி மூலியமாக நம்ம வந்து பேமெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து கட்டிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணுறது. இப்போ இன்னொரு டிக்ளரேஷனை வந்து கேட்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது பிஜிடிஆர்பி படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து அவுட் அப்ளைலாம் போட்டிருப்பாங்க. எல்லாத்து வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.